கற்பக விருட்சம். இன்னைக்கு சில்க் த்ரெட்டை வச்சு ஜிம்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட் ஜிமிக்கி செய்யறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஜிம்கா மோல்ட், சில்க் த்ரெட், இது எல்லா கலர்லயும் கிடைக்கும். ஹார்ட் போர்ட், கோல்ட் பீட்ஸ், பால் பீட்ஸ், இது எல்லா கலர்லயும் கிடைக்குது. ஸ்டோன் லேஸ், இதுவும் எல்லா கலர்லயும் கிடைக்கும். ஐபின், ரிங், காலர் பட்டி, ஃப்ளவர் கேப் ஜிம்கிக்கு மேலே வைக்கிறது, ஸ்டெட் பேஸ், ஸ்டெட் ரப்பர், ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், சிசர். இது நீங்கள் கம்மல் செய்யறதுக்கு அந்த காலர் பட்டியை கட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு தெரியாது, அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாட்டி நீங்கள் மூடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிமிக்கி பேஸில் நிறைய சைஸுங்க இருக்குது. எந்த சைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸுக்கு அளவாக நூல் சுற்றிக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த முனையில் கொஞ்சோண்டு கம்மை போட்டுட்டு அதுலேருந்து இந்த முனையை எடுத்து இதில் ஒட்டிடுங்க. ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு சுற்றும் போது கரெக்டாக வரும். எவ்வளோ பெரிய ஜிம்கா பேஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நூல் சுற்றிக்கோங்க. இப்போ சின்ன ஜிம்கா பேஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் 15 சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ண போகிறோம்னா இதுக்கு 20 அளவு நூல் சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு ரெண்டோட முனையும் இந்த இடத்துல டைட்டாக ஒட்டிடுங்க. ஒரே அளவில் ஒரு செட்டுக்கு சுற்றி வச்சுக்கோங்க. இது காயறக்குள்ள இன்னொரு வேலையை பார்த்துக்கலாம். நீங்கள் செய்ய போகிற ஜிமிக்கியை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ சுத்தமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சிலதில் இந்த மாதிரி பிசிறு இருந்துச்சுன்னா நூல் சுற்றும் போது நூல் உட்காராது. இப்போ கத்தி எடுத்து ஸ்லோவாக இது கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நூல் சுற்ற ஆரம்பிக்கலாம். கம்மு போட்டு வச்சுருக்கோம். இந்த கம்மு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக சிக்கு இல்லாமல் ரெண்டு முனையும் கரெக்டாக வரும். இந்த ஜிம்காவில் எப்படி நூல் சுற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜிம்கா பேஸில் உள்பக்கமாக கொஞ்சம் கம்மு போட்டுருங்க. நூலோட ஒரு முனையை எடுத்து இதை உள்பக்கமாக ஒட்டிடுங்க. ஒட்டி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா காஞ்சிரும். இல்லை இதை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா கல்டு வரும். அப்போ உங்களுக்கு சுற்றுறதுக்கு கரெக்டாக கிரிப்பு கிடைக்காது, கசகசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. பாருங்கள், நம்ம ஒட்டி வச்சது நல்லா காஞ்சிருச்சு. எடுத்தாலும் வரலை. இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். இன்னொரு பக்கம் கம்மு போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக போட்டுக்கோங்க. ஊசி மாதிரி உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இறுக்கமாக அடியில் இருக்க விரலை இந்த விரலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு லூஸ் ஆகாது. முதல் முறையாக செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக உள்ளே விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 4 முனையும் ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்திங்கன்னா 4 பக்கமும் டைட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடையில சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கேப் விழுந்தால் கையை விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே சுற்றுனீங்கன்னா கிரிப்பு கிடைக்கும் நல்லா. நீங்கள் முதல் முறையாக செய்ய போகிறதா இருந்ததுன்னா இந்த ஜிம்கா பேஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும், கை பதட்டம் ஆகாது. கடைசியாக நல்லா டைட்டாக எடுத்துட்டு அடியில் கம்மை போட்டு நல்லா ஒட்டிடுங்க. இது காஞ்சிச்சுன்னா அந்த கம்மோட கலர் தெரியாது. அதனால் நீங்கள் கம்மை போடுறதுக்கு பயப்பட வேண்டாம். கேப் இருக்கிற இடத்துலலாம் உங்கள் நகத்தை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் கரெக்டாக ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக ஒரு ஜிமிக்கி கிடைக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஐபின் எடுத்துக்கோங்க, கோல்ட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அது இதில் போட்டுட்டு ஃப்ளவர் கேப் இதில் கொடுத்துருங்க. இந்த ஜிம்கா மேலே வச்சு அடியில் ஒரு பீட்ஸ், ஏதோ ஒரு பீட்ஸ் போட்டுக்கோங்க. டைட்டாக கையில் பிடிச்சிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறத கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா டைட்டாக இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிவிட்டு லேயர் வச்சு மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் ஸ்ப்ரிங் இதை இதில் அட்டாச் பண்ணணும். இதை லேசாக இப்படி அகட்டிங்கன்னா அகந்துடும். இப்படி கோத்துட்டு இதை நீங்கள் கையிலேயே இதை அப்படி லேசாக மடக்கி இழுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்டோன் லேஸ் இதுக்கு நம்ம ஜிமிக்கிக்கு எந்த அளவு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அளந்து வேணால் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க.
இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு க்ளூ மேலே ஸ்டோன் லேஸை வச்சு கரெக்டாக ஒட்டிடுங்க. ஸ்டோன் லேஸ் கரெக்டாக வரல, மேலே கீழே இருக்குன்னா ஐபின், டூத்பிக் இல்லைன்னா ஊசி இதை ஏதாவது ஒன்று வச்சு லெவல் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இந்த இடத்துல உங்கள் கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ், ஸ்டோன்ஸ், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது நீங்கள் ஒட்டிக்கலாம். இதை ஒட்டிட்டு நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது காலர் பட்டி. ஒரு பக்கம் சைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் ரஃப்பாக இருக்கும். இது வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கம்மல் சேர்க்கு இது போதும். இதை மடித்து கட் பண்ணிக்கோங்க. க்ளூ போட்டுக்கலாம். இந்த ரஃப்பான சைடில் கம்மு போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஒட்டும். பின்னாடி சைனிங்காக இருக்க பக்கம் ஒட்டாது. இந்த பக்கம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது அப்படியே நிற்கும். அதுக்காக இந்த ரஃப்பான சைடில் வந்து நம்ம கம்மு போட்டுக்கிறோம். பீட்ஸ் கரெக்டாக சென்டர் பார்த்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பால் பீட்ஸ் இதை அளவாக பார்த்து வெட்டிட்டு இதையும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஸ்டோன் லேஸ் எடுத்து அதை சுற்றி ஒட்டிடுங்க. இந்த லாஸ்ட்டு கல்லும் இந்த லாஸ்ட்டு கல்லையும் சேர்த்தி கரெக்டாக உள்ளே வச்சு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டிடும். இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து பின்னால் எப்படி ஒட்டணும்னு காமிச்சிடலாம். இன்னொரு பீஸ் காலர் பட்டி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க. ரஃப் சைடில் நல்லா க்ளூ போட்டுட்டு ஸ்டெட் பேஸ் எடுத்து ரஃப் சைடில் இருந்து கீழே வர மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. இப்படி போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க கம்மல் எடுத்து இது மேலே வச்சு இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா காய விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க காலர் பட்டி ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு இதை ஜிமிக்கியோட அட்டாச் பண்ணிவிட்டு பின்னால் ஸ்டெட் ரப்பர் போட்டுருங்க. சில்க் த்ரெட்டில் எல்லா கலரும் கிடைக்கும். உங்கள் கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக பண்ணலாம். நேரம் வந்து யூஸ்ஃபுல்லாக செலவாகும், பணமும் மிச்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.